ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மொமெட்டாசோல் ஃபியூரேட் அண்ட் குளோட்டிமாசோல் க்ரீம். இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புல எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடும், இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கணும், முக்கியமாக யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, இல்லை எடுக்கும்போது கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுடன் கூடிய கடுமையான அரிப்பு மற்றும் ஸ்கின் இன்ஃபெக்ஷனுடன் கூடிய ஃபங்கல் ஸ்கின் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். சில டெர்மட்டோஃபைட்டி இன்ஃபெக்ஷனுக்கு குறுகிய காலத்துக்கு சிகிச்சை அளிக்கவும், ரிங்வார்ம், ஜோக்கிச், அத்லட்டிக் ஃபுட் இவைகளுக்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கவும் இந்த மருந்து பயன்படுது. அதாவது அரிப்பை விரைவாக குறைக்கவும், தோல் சிவந்து போதல் மற்றும் வீக்கத்தை குறைக்கவும், சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை தொற்றுகளுடைய ஆரம்ப அறிகுறிகளை அதை கண்ட்ரோல் பண்ணவும், சரி செய்யவும், ஸ்கின் எரிச்சல் மற்றும் அசௌகரியத்தை குறைக்கவும் இந்த மருந்து பயன்படுத்துறாங்க. முக்கியமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய அலர்ஜி மற்றும் ஸ்கின் சிவந்து போதல், வீக்கம், இதுக்காக இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. அடுத்து, இந்த மருந்து எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இதுல குளோட்டிமாசோல் மருந்து இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் உடைய செல்களுக்கு மேல வளரக்கூடிய அந்த செவரை வளர விடாம எர்கோஸ்ட்ராலுடைய உற்பத்தியை தடுக்குது. ஸோ இதனால அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய செல்களுடைய சுவர்கள் வளராததுனால, செல் மெம்பரைன் வளராததுனால செல்கள் சேதமடைஞ்சு அதனுடைய இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணி அதுகளை அழிச்சு இந்த மருந்து நம்மளுடைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. அடுத்து, மொமெட்டாசோல் ஃபியூரேட் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்ட பகுதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய வேதிப்பொருட்களுடைய அளவை குறைக்குது. ஸோ இதனால அரிப்பு குறைகிறது, ஸ்கின் சிவந்து போதல் மற்றும் வீக்கம் இந்த மருந்து குறைகிறது. அடுத்து, இந்த மருந்து எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு, பாதிக்கப்பட்ட பகுதியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு, அந்த இடம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கிரீமை ஒரு மெல்லிய அடுக்காக தடவினா போதும். அடுத்து, ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லைனா 2 முறை இந்த கிரீமை அப்ளை பண்ணால் போதும். பொதுவாக 1 வாரம் இல்லைனா 2 வாரம் மேலே இந்த கிரீமை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து, இந்த கிரீமை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிச்சல், அரிப்பு, ஸ்கின் சிவந்து போதல், தோல் உலர்ந்து போதல், ஸ்கின் ட்ரைனஸ், ஸ்கின் பர்னிங் சென்சேஷன் இவையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கிரீமை நீண்ட காலம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அதனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டெராய்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னு திக்னஸ் கம்மியாகி தின்னாக மாறிடும். ஸ்கின்னு மெல்லிதாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின்னுடைய கலர் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முகப்பரு அதிகரித்துக்கான சான்சஸ் இருக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மறைஞ்சு சரியானது போல இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு மேலே பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் இந்த மருந்தை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உடனே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து, இந்த மருந்தை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நீங்களாக பயன்படுத்தக்கூடாது. வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு, ஓப்பனாக இருக்கக்கூடிய காயங்கள் மற்றும் புண்களுக்கு, அடுத்து குழந்தைகளுக்கு நீங்களா இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது. பிரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் இந்த மருந்தை எடுத்துக்கணும். இந்த மருந்தை நீங்கள் ஆரம்ப காலத்திலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸ்கின்னுடைய அரிப்பு, சிவந்து போதல் மற்றும் வீக்கம் இவைகள் இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த கிரீமை முகம், அக்கல் மற்றும் பிறப்புறுப்பு பகுதிகளில் நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடாது. இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்க. நான் அதுக்குண்டான வீடியோ போஸ்ட் பண்றேன், நீங்க பாருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்துடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்ன, இது எப்படி வேலை செய்யுது என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.